ஆறுமுகமங்கலம் ஆயிரத்தெண் விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தில் ஆயிரத்தெண் விநாயகர் கோவில் உள்ளது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் சோமார வல்லபன் என்ற மன்னன் நர்மதை நதிக்கரையில் இருந்து 1008 அந்தணர்களை வரவழைத்து பெரிய யாகம் ஒன்றை இந்த பகுதியில் நடத்த முடிவெடுத்தார். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் குறைந்துள்ளார். பிரார்த்தனையின் பேரில் விநாயகர் அந்தணர் வடிவில் 1008வது நபராக வந்து அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக இங்குள்ள விநாயகர் ஆயிரத்தின் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். யாகத்தின் முடிவில் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆறுமுகமங்கலம் கிராமத்திலேயே விநாயகர் தங்கிவிட்டதாக வரலாறு கூறுகிறது. இவ்வளவு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் விநாயகர் சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. உற்சவர் விநாயகர் திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் கோவில் முன்புள்ள தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. இந்த தேரோட்டத்தில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டனர்.